வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு சுழற்கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் விழா நடைபெற்றது. வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு சுழற்கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் விழா அகில உலக செய்கோகை கராத்தே இந்தியா சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளரும் உலக செய்கோகை கராத்தே இந்தியா அமைப்பின் தலைவருமான கிறிஸ்துராஜ் தலைமையேற்று உரையாற்றினார். விழாவில் வேல் சொக்கநாதன், சேரிட்டபிள் சுப்பிரமணியன் பகிரதன், இசைக்கலைவன் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே மாணவரிடையே உரை நிகழ்த்தினர். மாணவர்களுக்கு கராத்தே வெற்றி பெற்றவர்களுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்கு முன்னதாக வந்திருந்த அனைத்து விருந்தினர்களையும் இந்த அமைப்பின் சார்பில் வரவேற்று நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா நிறுவனர் பாஸ்கர், TRT திட்ட செயல் அலுவலர் கலியபெருமாள், SKKII செயலர் விஸ்வசௌந்தரம், கல்வித்துறை உடற்கல்வி இயக்குனர் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, SKKII துணைத் தலைவர் வெற்றிவேல், பெங்களூரை சேர்ந்த விஷுவல் டிசைனர் ராஜேந்திரன், SKKII துணை செயலாளர் கோகுல் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் பாபா பிருந்தா மற்றும் ஒரு துணைத் தலைவர் சந்தோஷ், ஏகாம்பரம், சென்சாய் செல்வராஜ், துணை செயலாளர் அருள்ராஜ், சென்சாய் கார்த்திக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பல்வேறு கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் நினைவு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை SKKII அமைப்பாளர் கியோஷி ஞானசேகர் சிறப்புடன் செய்திருந்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து சாதனை படைக்கும் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி. புதுவை மாநிலம் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் நாடகப் போட்டி முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் 38 பள்ளிகள் பங்கு பெற்றன. இதில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி பிராந்திய அளவில் முதலிடம் பிடித்தது. மேலும் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் முதலிடம் பிடித்து தென்னிந்திய அளவில் நடைபெறவிருக்கின்ற போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மாநில அளவில் நடைபெற்ற போட்டியின் நிறைவு விழாவிற்கு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். மேலும் சிறந்த நடிகர்களுக்கான பரிசு, சிறந்த நடிகைக்கான பரிசு, சிறந்த இயக்குநருக்கான பரிசு ஆகிய அனைத்தையும் பிரசிடென்சி பள்ளி மாணவர்களே பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் மற்றும் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அமைச்சரை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து பேசி உடல்நலம் பற்றி விசாரித்தார். அமைச்சர் மருத்துவமனையில் இருந்து பூரண நலம் பெற்று வீடு திரும்பிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. OBC மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துக்களை சித்தரித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி OBC அணியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி, சிறப்பு அழைப்பாளர் கார்வேந்தன், ஊடகப்பிரிவு தலைவர், OBC அணி மாநில தலைவர் நடராஜன், ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன், மோகன்குமார், கல்யாணசுந்தரம், OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் மற்றும் சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர் வெற்றி செல்வன், பழனிவேல், துளசிராம், கலையரசன், பெருமாள், சிலம்பரசன் மற்றும் பல மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி முருங்கப்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே 4 புதிய பாலம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம், அழகாபுரி நகர் மற்றும் கலைமகள் நகரின் முருங்கப்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே சுமார் 38 லட்சம் மதிப்பில் 4 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அசோகர் அம்பேத்கர் செம்ம பெரும் பயணம் 2ஆம் ஆண்டு வரவேற்பு நிகழ்வு புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது.
ஒற்றுமை, சமத்துவம், சமூக நீதி, உலக அமைதிக்கான பௌத்த பயணம், அசோகர் அம்பேத்கர் தர்ம பெரும் பயணம் 2ஆம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பௌத்த சகோதரத்துவ கழக தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பௌத்த சகோதரத்துவர் கழகம் உதிர் வளவன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலர் தொழிலன், பழனிவேலு, உமா, சுதன், அனிதா, குமாரி, அன்பிற்குரிய விடுதலை செல்வன் அரங்க கதிரவன், பாலபிரகாஷ், சீனிவாசன், பாரதி, பிரபு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.